Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஒன்னு len அப்படின்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷன், இன்னொன்னு find அப்படின்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷன். len அப்படின்னு சொன்னா என்னன்னா length அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் len. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆமாங்க பேர் சொல்றபடியே அந்த பர்டிகுலர் வேர்ட்லயோ சென்டென்ஸ்லயோ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கும், லென்த் கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றதுல இருந்தே நம்ம எத்தனை லென்த் இருக்கு அப்படி பார்க்கணும்னா ஈக்குவல் டு len போட்டுட்டு எந்த டெக்ஸ்ட்ல இருந்து அது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். அதையே நீங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய மல்டிபிள் வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிடலாம். 18 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்பேஸையும் சேர்த்துதாங்க. சரிங்களா? 1 2 3 4 ஒரு ஸ்பேஸ், 5 6 7 ஒரு ஸ்பேஸ், 8 9 10 11 ஒரு ஸ்பேஸ், 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? சோ 18 அப்படின்னு சொல்றது ஸ்பேஸையும் சேர்த்துதான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, லென்த் ஃபங்க்ஷன் நமக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. இது சம்பந்தப்பட்டவே ஒரு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஃபைண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த பேர் சொல்றபடியே கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான். என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு டெக்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை எத்தனாவதா இருக்கு அப்படின்னு அதாவது பொசிஷனை கண்டுபிடிச்சு எடுத்து வந்து கொடுக்கறது தான் ஃபைண்ட் ஃபங்க்ஷனோட வேலை. வாங்க அதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபைண்ட், அதாவது என்ன கண்டுபிடிக்கணும், வித்தின் எதுல கண்டுபிடிக்கணும், எத்தனாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்றது எத்தனாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸே. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் என்னன்னு கொடுக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். மூணாவது அது ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல்னா என்னன்னு தெரியும், அதாவது கொடுக்கலாம் கொடுக்காமையும் போகலாம். கொடுக்கல அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா 1ன்னு எடுத்துக்கும். அவ்வளவுதான். எத்தனாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நமக்கு இதோட சின்டாக்ஸா இருக்கு. வாங்க நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபைண்ட் p, அதாவது B14 செலக்ட் பண்றது p. இதை நீங்க இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன கொடுக்கலாம் நான் இப்ப சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றோம், p கண்டுபிடி, எதுல எக்ஸாம்பிள் அப்படின்றதுல p கண்டுபிடி, ஸ்டார்ட் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, p அப்படின்னு சொல்றது எத்தனாவதா இருக்கு லெட்டர் இதுல, 1 2 3 4 5, 5th கேரக்டர் தான் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தது பொசிஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் இல்ல பொசிஷன் ஆஃப் அ டெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் அ கேரக்டர், பொசிஷன் ஆஃப் அ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான் நமக்கு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் செய்யும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிள் வேர்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கிறோம். ஏ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னோம்னா இங்க பண்ணது பாருங்க. இப்போ 9வது கேரக்டர் ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துருச்சு. ஸ்பேஸையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எக்ஸாம்பிள் அப்படின்றதுல இன்னொரு ஏ இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து தரலையே அப்படின்னு சொன்னா ஆமாங்க, ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றது ஒரு டெக்ஸ்ட்ல, ஒரு ஸ்ட்ரிங்ல, ஒரு சென்டென்ஸ்ல இல்ல ஒரு வேர்ட்ல மல்டிபிள் டைம்ஸ் இருந்தாலும் முதல்ல எத்தனாவதா இருக்கோ அதுதான் எடுத்து கொடுக்கும், அந்த பொசிஷனை தான் கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எனக்கு முதல்ல இருக்கிறது வேண்டாம் அடுத்தது இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இந்த ஸ்டார்ட் நம் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். அதாவது இதுலயே நமக்கு ரெண்டாவதா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 10வது நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நான் ஃபைண்ட் பண்ண சொல்றது அதே ஏவை தான், மேல கொடுத்தபடி அதே டெக்ஸ்டுக்குள்ளதான். ஆனா நான் என்ன சொல்றேன், 10வதுல இருந்து நீ பார்க்கணும், சர்ச் பண்றது வந்து 10வது கேரக்டர்ல இருந்து சர்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஏ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து இந்த ரெண்டாவது ஏ எத்தனாவது கேரக்டரா இருக்கு அப்படின்னா 14வது கேரக்டரா இருக்கு அப்படின்னு அதோட பொசிஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இது நமக்கு ஈஸியா தானங்க இருந்தது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஃபைண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஐ அப்படின்றத கொடுத்துடலாம். ஏன்னா இதுல மல்டிபிள் ஐ இருக்கு. ஐ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இப்படி கொடுத்தோம், செலக்ட் பண்ணோம். அப்படி இல்லாம இது மாதிரி கொட்டேஷன் குள்ளேயும் நம்ம கொடுக்கலாம்.
ரெண்டாவது எந்த டெக்ஸ்டுக்குள்ள அதே this is an example குள்ளவே start num அப்படின்னு சொல்றது 1 கொடுப்போம் ஃபர்ஸ்ட், கொடுக்காம விடலாம். டிஃபால்ட் 1 அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நமக்கு எரர் அடிக்குது பாருங்க. ஏன்னா நமக்கு இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கேபிட்டல் ஐ அப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இத ஸ்மால் ஐயா மாத்திக்கலாம். சரிங்களா? மாத்திட்டு கொடுத்த உடனே 3 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கேபிட்டல் ஐ போட்டோன்னே எரர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவே ஸ்மால் ஐ அப்படின்னு நம்ம போட்ட உடனே நமக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா தேர்ட் கேரக்டரா இருக்கு அது பொசிஷன் அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு தேர்ட் வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ணு 4வது பொசிஷன்ல இருந்து நீ சர்ச் பண்ணா போறோம் எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணுது, ஆமா ஆமா 4க்கு மேல மட்டுமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 6வது கேரக்டரா கூட ஒரு ஐ இருக்கு அப்படின்னு எடுத்து வந்து கொடுத்துருச்சு. அதாவது 1 2 3 4 ஒரு ஸ்பேஸ் 5 6வது ஐ இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சுங்க. அவ்வளவுதாங்க ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஈஸியா தானே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.